கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பதாக. மாறாத அவருடைய கிருபை நம்ம வாழ்க்கையில எப்பவுமே மேலானது. எது மாறினாலும் இயேசுவின் அன்பு மாறாது. இதுதான் உண்மை. ஏனென்று சொன்னால் இந்த உலகத்துல எது வேண்டுமானாலும் கண்ணிமைக்கிற நேரத்துல மாறி போயிடும். ஆனா ஆண்டவருடைய அன்பு மாறாது. அந்த அன்பை ருசி பார்த்துதான் இந்த நாளில நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்துல வந்திருக்கிறோம். ஆகையினால ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்தும் போது ஒண்ணு மாத்திரம் வாழ்க்கையில நான் ஆண்டவரத்துல கேட்கிற ஒரு விஷயம், ஆண்டவர் அடிக்கடிக்கு சொல்ற ஒரு வார்த்தை என்னன்னா, என்னை நீ மகிமைப்படுத்தினா ஆசீர்வாதத்தை நான் கொடுத்துட்டே இருப்பேன். காலையில கூட எனக்கு தோன்றின ஒரு காரியம் தான், மகிமை எனக்கு ஆசீர்வாதம் உனக்கு. ஆண்டவர் சொல்ற வார்த்தை தான், மகிமை எனக்கு, மகிமை எனக்கு ஆசீர்வாதம் உனக்கு. மகிமை எனக்கு கொடுக்க கொடுக்க நான் ஆசீர்வாதத்தை உனக்கு அள்ளி அள்ளி கொடுத்துட்டே இருப்பேன். அப்போ அவர் மகிமைப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் அவர் வருவேன் என்று வாக்கு கொடுக்கிறவர். விசுவாசிக்கிறீங்களா? உண்மையா அவருடைய நாமத்தினாலே நாம எதை கேட்டாலும் அதை நமக்கு கொடுக்கிற ஒரு மகத்துவமான ஒரு ஆண்டவர் ஒருவர் தான். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் நமக்கு எது கொடுத்தாலும் அழகானதா இருக்கும், அது ஆசீர்வாதமானதா இருக்கும். தாமதமானாலும் அது தரமானதா இருக்கும். நம்ம வாழ்க்கையில் ஆசீர்வாதம் தாமதமாகலாம், ஆனா அந்த தாமதமாகிற ஆசீர்வாதம் ஒரு நாள் தரமானதா நம்ம கையில இருக்கும். அது ஆண்டவர் மாத்திரம் தான் கொடுக்க முடியும், வேற யாராலையும் கொடுக்க முடியாது. ஆண்டவர் மாத்திரம் தான் நம்ம வாழ்க்கையில அதை செய்ய முடியும். மனுஷன் கொடுக்கலாம், அது ஒரு நாள் மாறிடும். மனுஷன் கொடுப்பாங்க, கொஞ்ச நாள் இருக்கும், அதுக்குள்ள அது ஒருவேளை காணாமல் போகலாம், உடைந்து போகலாம், சிதைந்து போகலாம். ஆனால் ஆண்டவருடைய வல்லமையோ நம்ம வாழ்க்கையில மாறாது. விசுவாசிக்கிறீங்களா? அப்ப அப்படிப்பட்ட ஒரு கிருபையில நம்ம வாழ்வோம்னா கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க அவர் மகத்துவமானவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால சோர்ந்து போகாம கர்த்தருடைய சமூகத்துல நம்ம காத்திருப்போம். ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்குள்ள நம்ம வாழும் பொழுது நம்ம வாழ்க்கையை ஆண்டவர் ஆசீர்வாதமாய் மாற்ற வல்லமையானவர். அல்லேலூயா. கர்த்தர் பெரியவர், அவர் நல்லவர், அவர் ஒருவரே நல்லவர். அவருக்குள்ள இருக்கிற நாமும் பாக்கியம் உள்ளவர்களாய் மாற கர்த்தர் நம்மை ஒப்பு கொடுக்க அவர் வல்லமையானவர். தொடர்ந்து நாம ஜெபிக்கலாம். இந்த ஆராதனைக்கு வந்து உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு நாமத்துல நான் வாழ்த்துகிறேன். அது மாத்திரமல்ல, இன்றைக்கு நம்ம மத்தியில மிக ஒரு நல்ல ஒரு ஊழியம். உண்மையா சொல்ல, நான் சிறு வயதிலிருந்து பார்த்தேன். உண்மையா ஊழியம் என்றால் என்ன அப்படின்னா, கற்றுக்கிட்ட இடமே என் அன்பு சகோதரன் மூலமா தான். ஊழியம்னா எனக்கு என்னன்னு தெரியாது. அவர் போகிற ஊழியத்துல நான் பார்ப்பேன், சும்மா எதுக்கு ஓடிக்கிட்டே இருக்காரு இவரு அப்படிலாம் பார்ப்பேன். ஆனா அந்த ஊழியத்துல ஓடும் போதுதான் சில வளர்ச்சிகளை நான் பார்த்தேன், ஆசீர்வாதங்களை பார்த்தேன். அப்போ என் சகோதரன் மூலமா அந்த ஊழியத்தை நான் கற்றுக்கொண்டேன். ஊழியம் என்ன, ஜெபம்னா என்ன, எப்படி ஜெபிக்கணும் அப்படின்லாம் சில நேரத்துல நான் பார்த்து கற்றுக்கொண்ட நல்ல ஒரு தேவ மனிதன் அன்பு சகோதரன். சிறு வயதிலிருந்து உண்மையாவே ஆவிக்குரிய ஒரு வாழ்க்கையில பலனா இருக்கிற ஒரு தேவ மனிதன் இன்றைக்கு நம்ம மத்தியில வந்து இருக்கிறத உண்மையா சொல்ல நான் ரொம்ப சந்தோஷம் அடைகிறேன். உண்மையா ஒரு நாளாச்சும் இந்த ஆலயத்துல வந்து அவருடைய வார்த்தை நம்ம கேட்க மாட்டோம், ஆண்டவர் கொண்டு வர மாட்டார் அப்படின்னு நிறைய நாட்கள் நான் சிரித்தது உண்டு. நானும் என் மனைவியும் பேசும்போதெல்லாம் ஒரு நாளாச்சும் என் சகோதரன் இந்த ஆலயத்தில் வந்து நிற்கணும்னு ஆசைப்படுறேன், அவருடைய சத்தியத்தை அநேக ஜனங்கள் கேட்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு ஆண்டவர் ஒப்பு கொடுத்த போது ஆண்டவர் இன்றைக்கு தீர்மானம் வைத்து அந்த நாளை கர்த்தர் இன்றைக்கு உண்டாக்கி கொடுத்தார். உண்மையா சொல்ற நல்ல ஒரு தேவ மனிதன். இங்க மாத்திரமல்ல, வெளிநாட்டிலும் கர்த்தர் அருமையாய் பயன்படுத்தி கொண்டு அநேக ஜனங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசியாய் ஆண்டவர் பயன்படுத்துகிறார். அல்லேலூயா. வேதம் அதுதான் உண்மையான ஒரு வார்த்தை. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானா பிதாவானவர் அவனை கனப்படுத்தும். இன்னைக்கு அருமையான ஊழியர் ஐயாவை ஆண்டவர் கனப்படுத்தி வச்சிருக்கிறாங்க. அவருடைய வாழ்க்கை, அவருடைய துணைவியார், அவருடைய பிள்ளைகள் எல்லாரும் நம்ம மத்தியில வந்திருக்கிறது ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து அவர்களுக்காக, ஊழியங்களுக்காக, குடும்பங்களுக்காக நம்ம ஜெபிக்கலாம். கர்த்தர் அவர்களையும் அவர் குடும்பங்களையும் ஊழியங்களை ஆசீர்வதிப்பாராக. மீதி இருக்கிற நேரத்தை ஐயாவுடைய கரத்துல நாம கொடுக்கலாம். ஒரு விஷய கரங்களை தட்டி நாம எல்லாரும் அவரை வரவேற்போம். ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கு சுகம் உண்டு, ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கு நிம்மதி உண்டு. இந்த உலகத்துல எங்கு சென்றாலும் நிம்மதி இல்லை. இந்த உலகத்தில் எந்த மூலைக்கு சென்றாலும் அங்கு ஒரு சமாதானம் இல்லை. இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிற ஒரு காரியம், ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கு விடுதலை உண்டு,
ஆவியானவர் எங்கு உண்டு ரட்சிப்பு உண்டு. இன்னைக்கு ஆவியானவர் நிலை கொண்டிருக்கிறார். ஆவியானவர் இந்த இடத்தை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். அவரை கல்லினால் மண்ணினாலே அவரை காண முடியாது. அவர் கல்லுகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவர் அல்ல, அவர் இருதயங்களிலே வாசம் பண்ணுகிற கர்த்தர். இன்னைக்கு அவரை தேடி வந்திருக்கிற நம்மத்திலே கர்த்தர் வாசமாய் இருக்கிறார். கர்த்தர் வாசமாய் இருக்கிறார். கர்த்தர் வாசமாய் இருக்கிறார். அற்பமாய் எண்ணப்பட்ட இடத்தை அதிசயமாய் கர்த்தர் மாற்ற போகிறார். அதிசயமாய் கர்த்தர் மாற்ற போகிறார். அப்பா, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவருடைய வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய மகிமை, உம்முடைய மகிமை எங்கள் மத்தியிலே கடந்து வருவதாக. இயேசப்பா, உன் நாமத்தினாலே கூடி கூடி ஜெபிக்கிறோம் ஐயா. இயேசப்பா, உன் நாமத்தினாலே கூடி கூடி ஜெபிக்கிறோம் ஐயா. பயப்படாது, சிறுபூச்சியே பயப்படாது. சிறு மந்தையா இருக்கிறதுனால ஐயோ நான் சிதறடிக்கப்பட்டுருவனும், சிறு மந்தையா இருக்கிறதுனால என் ஓட்டம் முடிஞ்சிடுமோ, சிறு மந்தையா இருக்கிறதுனால எல்லாருக்கும் முன்பதான அற்பமா எண்ணப்பட்டுடணும், சிறு மந்தையா இருக்கிறதுனால சிங்கங்கள் வந்து என்ன சாப்பிட்டுருவோம். இன்னைக்கு அர்த்தம் சொல்றாருப்பா, இன்னைக்கு அர்த்தம் சொல்ற சிறு மந்தையே பயப்படாத, பயப்படாத சிறு மந்தையே, யாக்கோபு சிறு பூச்சியே பயப்படாது. ஏசப்பா, உங்க வார்த்தைக்கா நன்றி அப்பா, உங்க வார்த்தைக்கா நன்றி 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 நன்றி. கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். களி கூறுவோம், கர்த்தரை நாம் ஆராதிக்கிறோம். சுத்தி இருக்கிற இடங்களை பார்க்கும்போது இந்த இடத்துல எப்படி கர்த்தர் வாசம் பண்ணுவார்னு சந்தேகம் வருதில்ல. இந்த இடத்துல எப்படி கர்த்தர் வாசம் பண்ணுவார்? அசுத்தமான இடத்துல இல்ல, அலங்கோலமா இருக்கிற இந்த இடத்துல எப்படி கர்த்தர் வாசம் பண்ணுவார்? புகை போல இருக்கிற இந்த இடத்துல எப்படி கர்த்தர் வாசம் பண்ணுவார்? இல்ல,
இல்ல இல்ல அலங்கோலம் தான் கத்திற்கு முக்கியம். அலங்கோலமா இருக்கிற இந்த ஆலயத்தை கத்தர் அலங்காரமாய் மாற்ற போகிறார். இந்த ஆலயத்தை கத்தர் அலங்காரமாய் மாற்ற போகிறார். அலங்கரிக்கப்பட்ட ஆலயமாய் மாற போகிறார். இன்னைக்கு அலங்கோலமாய் தெரியலாம். இந்த டேட்ல 28ஆம் தேதி பார்க்கிற இந்த நாளில இது அலங்கோலமாய் இருக்கலாம். அலங்கரிக்கப்பட்ட ஆலயமாய் மாற்ற போகிறார். 2 வருடங்களுக்கு பிறகு இதே ஆலயத்திற்குள்ள அடியனை கத்தர் நுழைய பண்ணும்போது இந்த ஆலயம் அலங்கரிக்கப்பட்டு வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. இயேசு ராஜா வந்திருக்கிறார். எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார். எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம். கைதட்டி கைதட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். கனத்தினால் முடிசூட்ட போகிறார். பிரசன்னத்திற்காக நன்றி ஆண்டவரே. நோய் நொடியில் வாடுகின்ற உன்னை காண்கிறார். நோய் நொடியில் வாடுகிற காண்கிறார். நொடி பொழுதே சுகம் தந்து உன்னை உயர்த்துவார். நொடி பொழுதே சுகம் யூதா கோத்திரத்தின் சிங்கமும் தாவீதின் வேறுமானவர் வெற்றி சிறந்தார். நீ அழ வேண்டாம். ஓ நீ அழ வேண்டாம். இன்னைக்கு கர்த்தர் அற்புதங்களை செய்ய போகிறார். ஓ இன்னைக்கு கர்த்தர் அதிசயங்களை காண பண்ண போகிறார். ஓ ரிக்கா பாபா இந்த நாள் நல்லது என்று சொல்ல போகிறோம். இந்த நாள் நல்லதுன்னு சொல்ல போகிறோம். இந்த நாளே கர்த்தர் அற்புதங்களை செய்கிறார். அப்பா அவருடைய மகிமைக்காக ஸ்தோத்திரம். உடைய பிரசன்னத்திற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீ இறங்கி வாரும். நீ இறங்கி வாரும். நீ இறங்கி வாரும். அப்பா உடைய அபிஷேகத்தினால எங்களை நிரப்புங்கப்பா. ஓ நீ போல இறங்கணுமே. அக்கினி நாவாக
அபிஷேகம் அபிஷேகம் தேவ தூதர்களை நாளை சேராபின்களாலும் கேராபின்களாலும் கர்த்தர் வெளிப்படும். தொடர்ந்து பேசுங்கப்பா. ஆசீர்வதிக்கும்படியா செபிக்கிறோம். மூலமா செபிக்கிறோம் நல்ல பிதாவே. அப்படியே உட்காருவோம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நிதான நாமத்தினால் இந்த காலையில் ஸ்தோத்திரங்களையும் நன்றிகளையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தினத்தில் நம்மை கொண்டு வந்ததற்கான நோக்கத்தை கர்த்தர் கட்டாயம் நிறைவேற்றுவார். எங்கு 2-3 பேர் நாமத்தை சொல்லி கூப்பிடுகிறீர்களோ அங்கே நான் வருவேன் என்று வாசம் பண்ணுகிறேன். அங்கே நான் வருவேன் என்று வாக்கு பண்ணினவர். இருக்கிற இடங்கள்லாம் பார்க்கும்போது இந்த இடத்துல எப்படி கர்த்தர் வாசம் பண்ணுவார், இந்த இடத்துல எப்படி ஜனங்கள் வருவார்கள், நீங்க வேணா நீங்க எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இந்த இடத்துல வந்து முழங்கால் படியிடும் போது கர்த்தர் சொன்ன ஒரு காரியம், இன்னும் 2 வருடத்திற்குள்ளதாகவே இந்த இடம் அலங்கரிக்கப்படும். யார் முதன்மையா இந்த ஆலயத்துல, எந்த குடும்பம் இந்த ஆலயத்துல முதன்மையாய் முன்னாடி இந்த ஆலயத்துல வந்து அமர்ந்தார்களோ அவர்களே இந்த ஆலயத்துல முதன்மையாய் இருப்பார்கள். நீங்க எழுதி வைத்துக் கொள்ளுங்க, இது பொய்யல்ல, கர்த்தருடைய வார்த்தை. 2 வருடங்களுக்கு முன்பதாகவே இந்த ஆலயம் அலங்கரிக்கப்படும். எல்லாரும் சொல்ல நானும் வரேன் இந்த ஆலயத்துக்கு. நீங்க சுவிசேஷமே சொல்ல வேண்டாம், ஆண்டவர் கொண்டு வருவார். அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தில் பயப்படாதே, சிறு கூட்டமே பயப்படாதே, யாக்கோபின் சிறு பூச்சியே பயப்படாதே. கர்த்தர் இன்னைக்கு சொல்லுகிறதான காரியம், சிறு கூட்டமே பயப்படாது. பெருங்கூட்டமா தான் இயேசு இருந்தா வருவாரு. பெருங்கூட்ட மத்தியில தான் கர்த்தர் வாசம் பண்ணுவார். இல்ல திரளான ஜனங்கள் மத்தியில தான் கர்த்தர் வாசம் பண்ணுவார். அப்படி இல்லவே இல்லை. அந்த ஆயக்காரன் சபை நடுவாய் நின்று தன் முகத்தை வானத்திற்கு கூற ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்துக் கொண்டு, தேவனே பாவியாக என்மேல் கிருபையா இறங்கும் என்று சொல்லும் போது கர்த்தர் சொன்னார், இவனுடைய ஜபத்தை நான் கேட்டேன், இவனுடைய ஜபத்தை நான் கேட்டேன், இவனுடைய ஜபத்தை நான் கேட்கவே கேட்டேன் என்றார். இந்த இடத்துல என் ஜபத்தை யார் இன்னைக்கு இந்த வானம் திறக்கப்பட்டிருக்கிறது. உங்கள் இருதயத்தை நீங்கள் விண்ணப்பித்த விண்ணப்பங்களை கர்த்தர் கேட்கவே கேட்டேன் என்று சொல்லுகிறார். இந்த ஸ்தலத்தில் ஜெபிக்கிற ஜபங்களுக்கு என் செவி கவனிக்கிறது, என் கண்கள் பார்க்கிறது. நன்றி.
நன்றி சொல்லுங்கப்பா. கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. இந்த இடத்தை கர்த்தர் மகிமையாய் மாற்றுகிறார். இந்த இடத்தை கர்த்தர் மகிமையாய் மாற்றுகிறார். ஓ ராக்காமானா, இந்த ஆலயத்திலே வருகிற அத்தனை பேரும் தாளந்துள்ளவர்களாய் கர்த்தர் மாற்ற போகிறார். தாளந்துள்ளவர்களாய் கர்த்தர் மாற்ற போகிறார். தாளந்துள்ளவர்களாய் கர்த்தர் மாற்ற போகிறார். ஆமென். கர்த்தர் மாற்ற போகிறார். ஆமென். நாளையும் கட்டப்பட கட்டப்பட உங்க வாழ்க்கையும் கட்டப்பட்டு கொண்டே. இந்த ஆலயத்துல நான் நுழையும் போது நான் குறைஞ்ச சம்பளத்துல நுழைஞ்சேன். இன்னைக்கு இந்த ஆலயம் வளர்ந்து நிற்கும் போது அதே குறைஞ்ச சம்பளத்துல நான் இருப்பேன்னு சொல்லிடவே முடியாது. அப்படி சொல்லுகிற அளவுக்கு கர்த்தர் விட போவதில்லை. இந்த ஆலயம் வளரும் போது இன்னைக்கு சகோதரனே உன் குடும்பம் வளரும், உன் பிள்ளைகள் வளருவார்கள், உன்னுடைய சம்பாத்தியம் வளரும். இந்த ஆலயம் வளரும் போது நீயும் வளருவே. ஒரு ஆலயத்தை மட்டும் நான் வளர்த்துட்டு உன்னை மட்டும் நான் அப்படியே வச்சிருப்புன்னு மட்டும் நினைக்கிறவர் அல்ல. ஆலயம் வளரும் போது நீயும் வளருவே. உன் குடும்ப வளர்ச்சி அடையும். நீ பெருக்கத்தை காண்ப. இந்த ஆலயம் கட்டப்படும் போது உன் வீடு கட்டப்படும். உன் வீடு கட்டப்படும். இடிந்து போன தாவீதின் கூடாரத்தை, விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை கர்த்தர் திரும்ப எழுப்பி கட்ட வல்லவர். கட்ட வல்லவர், கட்ட வல்லவர், கட்ட வல்லவர். கர்த்தர் நிச்சயம் அப்படி செய்ய போகிறார். இன்னைக்கு நம்ம பார்க்கறதுக்கு வேணாம் நம்ம அற்பமா இருக்கலாம். யாரும் எதிர்கொண்டு போவதற்கு கூட பலன் இல்லாம இருக்கலாம். ஒரு சின்ன ஜனமா இருக்கலாம், சின்ன கூட்டமா இருக்கலாம். ஆனா கர்த்தர் இந்த கூட்டத்தை பெருங்கூட்டமாய் மாற்ற போகிறார். பெருங்கூட்டமாய் மாற்ற போகிறார். கர்த்தரால் முடியாதது ஒன்றுமே இல்லை. அவரால் நிறைவேறாதது ஒன்றும் இல்லை. அவரால் நடக்காதது ஒன்றும் இல்லை. அவரால் முடியாதது ஒன்றும் இல்லை. இதே இடத்தை கர்த்தர் வித்தியாசமாய் மாற்ற போகிறார். இன்றைக்கு பார்க்கிற மாதிரி இனி இருக்க போவதில்லை. வனாந்திரத்தை வயல்வெளியாய் மாற்ற போகிறார். ஓ ரக்காமனா, பாலைவனத்தை பைநிலமாய் மாற்ற போகிறார். பாருங்க, இந்த ஆலயம் அலங்கரிக்கப்படும் போது வாழ்க்கையும் அலங்கரிக்கப்பட்டிருக்கும். வாழ்க்கை தனிப்பட்ட வாழ்க்கை அலங்கரிக்கப்பட்டிருக்கும். உன் பிள்ளைகள் அலங்கரிக்கப்பட்டிருப்பார்கள். உங்கள் எதிர்காலம் அலங்கரிக்கப்படும். இன்றைக்கு இயேசுவின் நாமத்தினாலே தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன். இந்த ஆலயம் அலங்கரிக்கப்படும் போது உன் குடும்பம் அலங்கரிக்கப்பட்டிருக்கும். கட்டாயம் நிறைவேற்றுவார். கர்த்தர் கட்டாயம் நிறைவேற்றுவார். என் அன்பு சகோதரியே, உன் குடும்பம் அலங்கரிக்கப்பட போகிறது. உன் குடும்பம் அலங்கரிக்கப்பட போகிறது. எல்லா ஜனங்களுக்கும் முன்பதாய் கர்த்தர் உன்னை கீர்த்தி புகழ்ச்சியாய் மாற்ற போகிறார். உன் தலையை அபிஷேகம் பண்ண போகிறார். நீ நிரம்பி வழிகிற பாத்திரமாய் மாற போகிற. நீ நிரம்பி வழிகிற பாத்திரமாய் மாற போகிற. உன்னிலிருந்து அபிஷேகம் புறப்படும். உன்னிலிருந்து வல்லமை புறப்படும். உன்னிலிருந்து அநேகருக்கு ஆசீர்வாதம் புறப்படும். நீ அநேகரை ஆசீர்வதிக்கிற ஒரு ஸ்திரியாய் மாற போற. கர்த்தர் அப்படியாய் மாற்ற போகிறார். கர்த்தர் இன்றைக்கு நம்மளோடு பேச போகிற ஒரு வார்த்தையை நாம் எடுத்து வாசிப்போம். அதன் வழியா இன்றைக்கு நாம் அந்த வசனத்தை தியானித்து கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் 1 முதல் அந்த அதிகாரம் முடிய நாம் வாசிக்கலாம். எடுத்தவர்கள் அதை தொடர்ந்து வாசிப்போம். 60 ஏசாயா 60 1 முதல் அது அதிகாரம் முடியும் வரை வாசிப்போம். சிறுவன் ஆயிலும் பெரியவர் பலத்த ஜாதியும் ஆவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பேன். சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்திலே இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். நேற்று தினத்துல என்ன வார்த்தை, இந்த வார்த்தைக்காக நான் ஜெபித்துக் கொண்டிருந்தேன். என்ன வார்த்தை ஆண்டவரே நான் பேசுவது? என்னுடைய பைபிளில் பார்த்தீங்கன்னா நிறைய வசனங்களை மெசேஜை நான் எழுதி ஒட்டி வச்சிருப்பேன். ஸோ அநேக இடங்களிலே என்னை அழைக்கும் போது அந்த இடங்கள்லாம் செய்தி கொடுக்கும்படி நான் எல்லாம் ஆயத்தம் பண்ணி நான் வச்சிருந்தேன். ஸோ ஒருவேளை அதை எடுத்து கூட பேசலாமா அப்படின்னு சொல்லி நான் யோசிக்கும் போது நேற்று தினத்தில் நான் கர்த்தரை நோக்கி பார்த்து ஜெபிக்கும் போது கர்த்தர் எனக்கு சொன்ன ஒரு வாக்கு தத்தம், சின்னவன் ஆயிரமும்
சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். கர்த்தராகிய நான் இதை ஏற்ற காலத்திலே தீவிரமாய் நடப்பிப்பேன். கர்த்தர் சொல்லுது அதுதான். சின்னவன் 1000-ம் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். எப்போ ஆண்டவருக்கு எது பெருசு அப்படின்னா சின்னதுதான் கர்த்தருக்கு பெருசு. இப்போ நம்மளே கேட்கிறோம். இப்போ 1 பெருசா 2 பெருசானா எது நம்ம பெருசுன்னு சொல்லுவோம்? 2 தான் பெருசுன்னு சொல்லுவோம். 10 பெருசா இல்ல 100 பெருசான்னு கேட்டா எது பெருசுன்னு சொல்லுவோம்? 100 தான் பெருசுன்னு சொல்லுவோம். ஆனா ஆண்டவர்கிட்ட கேட்டு பாருங்க, 1 பெருசா 2 பெருசானா ஆண்டவர் சொல்லுவோம் 1 தான் பெருசு. அவர் சாதாரணமானவர்களை கொண்டு அசாதாரணமான காரியங்களை செய்கிற ஒரு கர்த்தர். தள்ளப்பட்ட கல்லை தான் கர்த்தர் தலைக்கல்லாய் மாற்றுகிறவர். தள்ளப்பட்டவர்களை தான் கர்த்தர் உயர்த்துகிறவர். வியாதியஸ்தரை தான் கர்த்தர் சுகமாக்கி ஆசீர்வதிக்கிறவர். கஷ்டப்பட்டவர்களை தான் கர்த்தர் விடுதலை ஆக்குகிறவர். அதுபோலதான் கர்த்தர் இங்கு சொல்கிறார், சின்னவனை நான் 1000-ஆய் மாற்ற போகிறேன், சிறியவனை நான் பலத்த ஜாதியாய் மாற்ற போகிறேன். இதை நம்ம யோசிக்கும் போது நடக்காது. நம்ம யோசிக்கும் இதெல்லாம் எப்படி ஆகும், இதெல்லாம் எப்படி முடியும், சின்னவனை எப்படி 1000-ஆய் மாற்ற முடியும், சிறியவனை எப்படி பலத்த ஜாதியாய் மாற்ற முடியும் நம்ம மாம்சிகத்துல நம்ம யோசிப்போம். ஆனா கர்த்தருடைய அகராதியில, கர்த்தருடைய டிக்ஷனரியில, இயேசு என்ற அவருடைய வாழ்க்கையில அவர் சொல்லுகிற ஒரு காரியம், சின்னவனை 1000-ஆய் மாற்றக்கூடும். அல்லேலூயா. அவர் 1000-ஆய் மாற்றுகிறவர். இன்று இருக்கிற இந்த சிறு கூட்டத்தை கர்த்தர் பெருங்கூட்டமாய் மாற்ற வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு வல்லமையுள்ள தெய்வத்தை தான் நாம் இன்றைக்கு ஆராதிக்க வந்திருக்கிறோம். நாம் ஆராதிக்க வந்திருக்கிற தெய்வம் ஒரு கல்லை மண்ணோ அல்ல, மரமோ அல்ல. நீ என்னதான் பேசு, நீ என்னதான் சொல்லு, நீ என்னதான் அழு, நீ என்னதான் முட்டி, நீ என்னதான் குட்டிகரணம் போடு, நான் எதுவுமே கேட்க மாட்டேன், நான் எதுவுமே கவனிக்க மாட்டேன், உனக்கும் எனக்கு எந்த ஒரு தொடர்பும் இல்லை. அவர் நம்மை போல உணர்வு உள்ள ஒரு கர்த்தர். நாம் அழுதாலும் அவர் அழுவார். நாம் அழும்போது அவர் அழுவார். நாம் சிரிக்கும் போது அவர் சிரிப்பார். நம்ம உட்காரும் போது நம்மளோடு அமருகிற தெய்வம். நாம் நடக்கும் போது நம்மோடு கூட நடக்கிற தெய்வம். இதோ இஸ்ரவேலை காக்கிற தெய்வம். உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. நாம் மோசையோடு இருந்தது போல உன் கூடவோ நான் இருப்பேன். நம்ம கூட நடக்கிற ஒரு கர்த்தர், நமக்கு இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு தெய்வத்தை நீங்களும் நானும் அறிந்திருக்கிறோம் என்று சொன்னார். நாம தான் வாக்கியம் உள்ளவர்கள். நாம தான் உண்மையாகவே கிஃப்டட் பர்சன், கிஃப்டட் பீப்புள். அதர்வைஸ் இப்ப பாருங்க, அநேக பேர் இருக்கிறாங்க, ஆனா உண்மையுள்ள தெய்வம். அவங்கெல்லாம் போயிட்டு ஐ லவ் யூன்னு சொல்ல முடியுமா? ஆண்டவரை பார்த்து இன்னைக்கு நம்மளால சொல்லணும், ஏசப்பா ஐ லவ் யூ, ஏசப்பா நான் உன்னை நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி. ஏன் காரணம்? அவர் அன்புள்ள தெய்வம். அவரை போல அன்புள்ளவர்கள் யாருமே இல்லை. இயேசு இன்றைக்கும் வாழ்கிறார் என்பதற்கு ஒரே ஒரு சாட்சி யாருன்னா நான் இன்னைக்கு உயிரோடு வாழ்வதுதான். அல்லேலூயா. இயேசு வாழுறாருன்னா நான் வாழறதுதான் உண்மையான சாட்சி. ஏன் அப்படின்னா நான் வாழ தகுதியற்றவன், நான் பிறக்க தகுதியற்றவன், நான் பிழைக்க தகுதியற்றவன், நான் உயிர் வாழ தகுதியற்றவன். அப்படிப்பட்ட தகுதியற்ற என்னை இன்றைக்கு தகுதியாய் மாற்றி இன்றைக்கு ஜீவனோடு வைத்திருக்கிறார் என்றால் அவர் உயிருள்ள தெய்வமாய் இருக்கிறதுனாலதான். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னை பற்றி நான் சொல்ல வேண்டும் என்றால், என் பேர் அசோக். எனக்கு மனைவி 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க. என்னுடைய தம்பிதான் மாஸ்டருங்க, என்னுடைய தாயார் அவர்கள், என்னுடைய தங்கச்சி. ஸோ நாங்கள் ஒரு சிறு கூட்டமாக தான் நாங்கள் இருந்தோம். ஒரு கிராமத்தில் இருந்து நாங்கள் அரக்கோண பகுதியில் நாங்கள் படித்து, நான் இன்றைக்கி அபுதாபியில் நான் அங்கே வேலை செய்து கொண்டிருக்கேன். இடைப்பட்ட நேரத்தில் கர்த்தருடைய சுவிசேஷத்தையும் கர்த்தருடைய ஊழியத்தையும் செய்ய கர்த்தர் என்னை பயன்படுத்தி வருகிறேன். நான் வேலைக்காக தான் போனேன். இன்னும் சில குடும்ப சூழ்நிலை நிமித்தம் நான் வேலைக்காக தான் போனேன். ஆனால் கர்த்தர் என்னமோ அந்த இடத்துல எங்கள் ஊழியத்தில் எடுத்து பயன்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. நான் மிகவும் நான் ஊழியம் இங்கே செஞ்சிருந்தேன். நான் ஊழியத்தை தான் செஞ்சுட்டு இருந்தேன். ஒரு சபையில் கிராம ஊழியராக இருந்தேன். டக்குன்னு ஆண்டவர் எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து என்னை அபுதாபிக்கு கொண்டு போனேன். நான் கூட கேட்டேன், ஆண்டவர் நான் ஊழியம் தானே செஞ்சு கொண்டு இருக்கேன், ஏன் என்னை இப்படி அனுப்புறீங்கன்னு சொல்லுவேன். கர்த்தர் சொன்னார், நன்மையான நான் உனக்கு. கர்த்தர் அந்த அபுதாபியில் கொண்டு போய் அநேக இடங்களில் கர்த்தரனை கொண்டு போய் பயன்படுத்தினான். எனக்கே ஆச்சரியம், ஆண்டவரே என்னை கொண்டா இப்படி சரி. நான் எதுக்கு நான் சொல்றேன், சாதாரணமானவர்களை கொண்டு என்னால முடியுமா ஆண்டவரே,
என்னால் இது செய்ய முடியுமா ஆண்டவரே, என்னால் இது நடக்குமா, என்ன போய் என்னையா நானா அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறார்களோ கர்த்தர்களை அதிசயமாய் மாற்றி அவர்களை பயன்படுத்தி அவர்களை மேன்மைப்படுத்தி அநேகராலை கனப்படுத்தும்படியாய் அநேகராலை புகழும்படியாய் கர்த்தர் வைக்க கூடும். நான் இன்றைக்கு இதோட 6-7 வருஷமா நான் அபுதாபி பட்டணத்துல இருக்கிறேன். நாங்க விடுமுறைக்காக இங்க வந்திருக்கிறோம்னா இந்த ஆலயத்துல நடைபெறுகிற ஊழியத்தை நான் யூடியூப்ல நான் பார்ப்பது வழக்கம். ஆகையினாலே இன்றைக்கு உங்கள் மத்தியில கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்தினார். அதற்காக நான் கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன். கர்த்தர் தொடர்ந்து ஆசீர்வதிப்பார். இந்த ஆலயம், அதாவது நான் என்ன சொல்றேன், இப்ப இருக்கிற சூழ்நிலை கண்டு இப்ப இருக்கிற இந்த நிலையை கண்டு யாரும் பின்மாற்றம் இல்ல. நான் அலங்கரிக்கப்பட்ட ஒரு ஆலயத்துக்கு போவேன், இல்லை வேறொரு சர்ச்சையை நான் பார்ப்பேன், இப்படிப்பட்ட ஆலயத்தை நான் வர்றது எனக்கு இது தகுதி இல்லை அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அப்படின்னு சொல்லி பின்மாற்றம் அடைவீர்களானா முந்தினோர் பிந்தினோர் ஆகும், பிந்தினோர் முந்தினோரும் ஆவார். இன்றைக்கு நடக்க போகிற உண்மை அதுதான். இன்றைக்கு வேணா இப்படி இருக்கலாம். இன்றைக்கு காத்திருந்து தொடர்ந்து ஆலயத்தில் வருகிற உங்களை கர்த்தர் நிச்சயம் ஆசீர்வதித்து இந்த ஆலயம் அலங்கரிக்கப்படும் போது நீங்களும் அலங்கரிக்கப்படுவீர்கள். இந்த ஆலயம் உயர்த்தப்படும் போது நீங்களும் உயர்த்தப்படுவீர்கள். இந்த ஆலயம் மகிமைப்படும் போது நீங்களும் மகிமைப்படுவீர்கள். கர்த்தர் சுயநலவாதியே அல்ல. என்ன மட்டும் கனப்படுத்து, நான் மட்டும் கனமா இருக்கிறேன், நான் மட்டும் உயர்வா இருக்கிறேன், நீ என்ன மட்டுமே உயர்த்திட்டே இரு, நீ அப்படியே இருன்னு அவர் சொல்லவே இல்லை. என்னை கனப்படுத்துகிறவன நான் கனப்படுத்துவேன், என்னை கனப்படுத்துகிறவன நான் கட்டாயம் கனப்படுத்துவேன். இந்த இடத்தை கனப்படுத்துகிறவர்கள், ஆலயத்தை கனப்படுத்துகிறவர்கள், கர்த்தரை கனப்படுத்துகிறவர்கள் கர்த்தர் கட்டாயம் கனப்படுத்துவார். அவருக்கு மகிமை அவருக்கு தான் இல்லை, அவருடையது அவருடைய பிள்ளைகளுக்கு. அல்லேலூயா. அவர்கிட்ட இருக்கிறது அவருடைய பிள்ளைகள். இப்ப நான் சம்பாதிக்கிறது யாருக்கு? என் பிள்ளைகளுக்கு. அது போலதான் அவர் இடத்துல இருக்கிற ஆசீர்வாதம் யாருக்கு? அவருடைய பிள்ளைகளுக்கு, அவரை தேடுகிறவர்களுக்கு, அவரை நம்புகிறவர்களுக்கு, அவரையே சார்ந்தவர்களுக்கு தான் அவருடைய ஆசீர்வாதம். இன்றைக்கு வேண்டுமானாலும் உங்க பை காலியாக இருக்கலாம், உங்க பணப்பை காலியாக இருக்கலாம், உங்க அக்கௌண்ட் காலியாக இருக்கலாம், உங்க குடும்பத்தில் எதுவும் இல்லாம இருக்கலாம். இனி வருகிற நாட்களிலே செல்வங்கள் செழிக்கும். உங்க அக்கௌண்ட் பேலன்ஸை கர்த்தர் உயர்த்துவார், ஆசீர்வதிப்பார். உங்க சம்பளத்தை கர்த்தர் உயர்த்துவார். இன்றைக்கு வேணா எழுதி வைத்துக் கொள்ளுங்க. வருகிற நாட்களில் நீங்க தீர்க்கதரிசியா அந்த வார்த்தை நிறைவேறும். கர்த்தர் கட்டாயம் நிறைவேற்றுவார். சின்னவனை 1000 மாற்ற போகிறார், சிறியவனை பலத்த ஜாதியமாய் மாற்ற போகிறார். கர்த்தர் கட்டாயம் ஏற்ற காலத்தில் தீவிரமாய் நடப்பிக்க போகிறார். இத்தனை நாட்களா என் வாழ்க்கையில ஸ்லோவா போச்சு பிரதர், இது வரைக்கும் என் வாழ்க்கையில ஸ்லோவா போச்சு, எதுவுமே சீக்கிரம் நடக்கல, எதுவுமே பட்டுன்னு வரல. நான் எத்தனையோ நாட்கள் பிரயாசப்பட்டுட்டேன், எத்தனையோ பேரை நான் சந்திச்சுட்டேன், எத்தனையோ பேரை நான் மீட் பண்ணிட்டேன். என் வாழ்க்கையில எதுவுமே சீக்கிரம் நடக்கலையே, எல்லாம் தாமதிக்குது, எல்லாம் நிறைவேறாம தடுக்கப்படுது, எல்லாரால புறக்கணிக்கப்படுகிறேன் என்று சொல்லி நினைக்கலாம். இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நான் தீவிரமா நடப்பிக்க போகிறேன், நான் தீவிரமா நடப்பிக்க போகிறேன். இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில ஸ்லோவா போன காரியம், இதுவரைக்கும் தடைப்பட்ட ஆசீர்வாதம் இயேசு கிறிஸ்து நாமத்தினால சொல்றது கர்த்தர் தீவிரமாய் நடத்த போகிறார், தீவிரமாய் நடத்த போகிறார். காரணம் அவர் தம்முடைய ஜனங்களின் அங்கலாய்ப்பை கண்டு, உன் அலைச்சல்களை கண்டு, உன் கண்ணீர்களை கண்டு தம்முடைய சிங்காசனத்திலிருந்து எழுந்து வந்து கர்த்தர் இந்த காரியத்தை தீவிரமாய் நடப்பிக்க போகிறார். அல்லேலூயா. சின்னவனை கர்த்தர் 1000 மாற்ற போகிறார், சிறியவனை பலத்த ஜாதியாய் மாற்ற போகிறார். அடுத்ததா எடுத்து வாசிக்கலாம். ஏசாயா 41 அதிகாரம் 14 வசனம். ஏசாயா 41:14. யாக்கோபு என்ற கட்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன், நான் உனக்கு துணை நிற்கிறேன். கர்த்தர் சொல்கிறார், இஸ்ரவேல் பரிசுத்தருமாகிய நீர் உரைக்கிறார். சொல்லுகிறார், சிறு கூட்டத்தை பார்த்துதான், சின்னவங்களை பார்த்துதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை 1000 மாத்த போறேன், நான் உன்னை லட்சமா, நீங்க வேண்டாம், நீங்க வாங்குற சம்பளம் 1000 இருக்கலாம். இன்னைக்கு எழுதி வைத்துக் கொள்ளுங்க, சின்னவனை கர்த்தர் 1000, நீங்க வாங்குற சம்பளம் 1000 இருக்கலாம். வருகிற நாட்களை கர்த்தர் லட்சியமாய் மாற்ற
வல்லவராய் இருக்கிறார், வல்லவராய் இருக்கிறார். இனி இந்த ஆலயத்துல புது முகங்களை கர்த்தர் கொண்டு வர போகிறார். நீங்க சுவிசேஷமா சொல்லியிருக்க மாட்டீங்க, அவங்கள நேரடியா பார்த்து கூட இருக்க மாட்டீங்க, அவங்களோடு பேசி கூட இருக்க மாட்டீங்க, அவர் யார் என்பதே தெரியாது. ஆனால் அவர்கள் இந்த ஆலயத்துல வந்து உட்கார்ந்து கர்த்தருடைய வார்த்தையை கவனிப்பார்கள். எப்படி பிரதர் நீங்க இந்த ஆள் இல்ல என்னமோ தெரியல, இந்த ஆலயத்துக்குள்ள வரணும்னு தோணுச்சு. அல்லேலூயா, கர்த்தர் கொண்டு வர போகிறார். அறிமுகம் இல்லாதவர்களை சுவிசேஷம் விதைக்கப்படாத இடத்திலிருந்து கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த ஆலயத்துல வருவார்கள், கர்த்தருடைய ஜனம் இந்த ஆலயத்துல வருவார்கள். சிறு மந்தையா இருக்கிற உங்களை பெருமந்தையாய் மாற்ற போகிறார். நான் என்ன சொல்றேன், ஒரு ஆடு இன்னும் 2 ஆடு இருக்கு, அது எப்படி பெருங்கூட்டமாய் மாறும்? ஐயோ 2 ஆடு தான் இருக்குது, இது எப்படி பெருங்கூட்டமாய் மாறும்? அந்த 2 ஆடு தான் 20 ஆடாய் மாறும், 20,000 ஆடாய் மாறும். இன்றைக்கு இருந்த சிறு கூட்டத்தை தான் கர்த்தர் பெருங்கூட்டமாய் மாற்ற போகிறார். இந்த சின்னவர்களை தான் கர்த்தர் பெரியவர்களாய் மாற்ற போகிறார். இந்த சிறு மந்தையை தான் கர்த்தர் பெருமந்தையாய் மாற்ற போகிறார். சின்னவரை 1000 மாற்றக்கூடும், கர்த்தரால மாற்றக்கூடும். அன்பு சகோதரனே, கர்த்தர் உங்களை கட்டாயம் ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். நீங்கள் உயர்ந்து இருப்பீர்கள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். கர்த்தர் கட்டாயம் நிறைவேற்றுவார். வெறுமனையாய் சொல்லப்படுகிற வார்த்தை அல்ல, கர்த்தர் தம் வாக்கினாலே சொன்னதை அவர் கரங்களினால் நிறைவேற்றுகிற தெய்வம். அல்லேலூயா. சாலமோன் அதுதான் சொன்னார், என் தகப்பனாகிய தாவீதுக்கு கர்த்தர் வாயினாலே சொன்னதை எனக்கு கரங்களினால் நிறைவேற்றுகிறார். அல்லேலூயா. நம்மெல்லாம் சொல்லுவோம், வாயிலே வடை சுடுகிறவர் அல்ல இயேசு, வாயில வடை சுடுகிறவர் அல்ல, வாயிலே சொல்லிட்டு வாயாலே பேசி அனுப்புகிறவர் அல்ல. அவர் வாயினாலே சொல்லிட்டார்னா அவர் கட்டாயம் கரங்களினால் நிறைவேற்றுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் சொல்கிறார், சிறு கூட்டமே, சின்னவனே, நான் உன்னை 1000 மாற்ற போகிறேன், சிறியவனே, நான் உன்னை பலத்த ஜாதியாய் மாற்ற போகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் ஒரு 2-3 வருஷம் அபுதாபில தனியா தான் இருந்தேன். ஒரு 3 வருஷம் நான் தனியா தான் இருந்தேன். என்னோட மனைவிலாம் இங்க இருந்தாங்க. அப்புறம் ஆண்டவரை பார்த்து நான் கேட்டேன், ஆண்டவரே எங்களை பிரிக்கவா எங்களுக்கு திருமணத்தை செய்து, என்னுடைய மனைவி பிள்ளைலாம் அங்க இருக்கிறாங்க, நான் தனியா இந்த அறையில இருக்கிறேன்னு சொல்லி ஒரு 2 கை இந்த மாதிரி கூட இருக்காது, ஒரு 2 கை 2 அடி தான் அந்த இடத்த ஒரு மேட்டை போட்டு அந்த இடத்துல ஜெபிச்சு கொண்டே இருப்பேன். அடுத்தது எனக்கு பக்கத்துல இன்னொருத்தர் இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு சிறிய குறுகிய இடத்துலதான் நான் ஆண்டவரை ஆராதித்து துதித்து கொண்டிருந்தேன். அப்படி ஆண்டவரை ஆராதித்து துதித்து அழும்போது ஆண்டு கேட்டேன், ஆண்டவரே மனைவி பிள்ளைலாம் அங்க இருக்கிறாங்களே, நான் இங்க தனியா இருக்கிறேனே அப்படின்னு சொல்லி நான் ஜெபிக்கும் போது கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்துவம் இன்றைக்கு எடுத்து வாசிக்கலாம். அதே ஏசாயா 60ஆம் அதிகாரம் 4 படி. சுற்றிலும் உன் கண்களை ஏறெடுத்து பார், அவர்கள் எல்லாரும் ஏகமாய் கூடி உன்னிடத்தில் உன்னிடத்திற்கு வருகிறார்கள். உன் குமாரர் தூரத்திலிருந்து வந்து உன் குமாரத்திகள் உன் பக்கத்திலே வளர்க்கப்படுவார்கள். அல்லேலூயா. சிஸ்டர் பிரதர், எனக்கு 2 மகள்கள் உள்ளது என்பதை கூட கர்த்தர் இங்க சொல்லியிருக்கிறார். உன் குமாரத்தின் கர்த்தரு சொல்லல, உன் குமாரத்திகள். நான் அழுத அந்த நாள்ல தான், அந்த நிமிஷத்துலதான் ஆண்டவர் என்கிட்ட பேசின ஒரு காரியம், நீ சுற்றி பாடுறா, நீ சுற்றி பாரு. நீ இன்னைக்கு வேணா தனியா இருக்கலாம், ஒண்ணுமே இல்லாம இருக்கலாம். இந்த வசனம், உன்னிடத்திற்கு ஏகமாய் கூடி வருவார்கள், உன் குமாரர்கள் வந்து உன் குமாரத்துக்கு உன் பக்கத்துல வளர்க்க. பிரதர், என்னைக்கு இதை கர்த்தர் சொன்னாரோ அடுத்த 3 மாதத்துக்குள்ளாய் கர்த்தர் இதை தீவிரமாய் நடத்தினார். நான் முயற்சிக்கவே இல்லை. கர்த்தர் சொன்ன உன் குமாரத்தின் பக்கத்துல வளர்க்கப்படுவார்கள். இன்னைக்கு என் பிள்ளைங்க என் கூட தான், என் கண் எதிர்க்கதான், அவளுங்க கூப்பிடுற சத்தம் என் காதுல விழுற தூரத்துக்கு தான் கர்த்தர் அவளுகளை. அல்லேலூயா. எப்ப இதை சொன்னார, நான் ஏன் இதை நான் சொல்றேன்னா, உங்க வாழ்க்கை கூட இருக்கலாம். நீ கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தவர், என்னை காட்டிலும் மேன்மையான உங்களை கட்டாயம் கர்த்தரை ஆசீர்வதிப்பார். உன் குமாரத்திகள் தூர தேசத்திலிருந்து வந்து உன் பக்கத்திலே வளர்க்கப்படுவார்கள். நான் போய் அவங்க கூப்பிட்டு வரவே இல்லை, அவங்கதான் என்கிட்ட வந்தாங்க. கர்த்தர் சொன்னார், அவர்கள் உன்னிடத்துல வர, நீ ஏன்டா போற, அவங்களே உங்ககிட்ட வர. நான் இன்னைக்கும் நான் நம்புறேன், என்ன சொல்றேன், அது கிரகிக்க
கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை அவரால் செய்யக்கூடும். கிரகிக்க முடியாத அற்புதங்களை கர்த்தரால செய்யக்கூடும். கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை, அதிசயமான காரியங்களை இயேசுவால செய்யக்கூடும். நான் இன்னைக்கு சொல்றேன் பிரதர், உங்க வாழ்க்கை இன்னைக்கு வேணா அற்பமா எண்ணப்படலாம், எல்லாராலும் தள்ளப்படலாம், எல்லாராலும் மதிக்கப்படாம இருக்கலாம், விலை போகாதவங்களா இருக்கலாம். ஐயோ கோல்டுக்கு கூட இன்னைக்கு மதிப்பு இருக்கு பிரதர், இல்ல வாங்குற பொருளுக்கு கூட மதிப்பு இருக்கு, பட் எனக்கு மதிப்பு இல்லைன்னு சொல்லி நீங்க நினைக்கலாம். ஆனா கர்த்தர் உங்களை மதிப்பற்றவர்களை விலையேற பெற்றவர்களை கர்த்தர் காரணம் அவருடைய ரத்தம் விலையேற பெற்ற ரத்தம் நமக்காக சிலுவையில் சிந்தப்பட்டது. அந்த விலையேற பெற்ற ரத்தம் விலை மதிக்க முடியாத நம்மை விலையேற பெற்றவர்களாய் மாற்ற போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சின்னவனை ஆயிரமாய் மாற்ற போகிறார், சிறியவர்களை பலத்த ஜாதியாய் மாற்ற போகிறார். கர்த்தர் இதை தீவிரமாய் நடப்பிக்க போகிறார். இனி வர நாட்கள் எல்லாம் துரிதமா நடக்க போகுது. இனி வர நாட்கள் எல்லாம் சீக்கிரமா நடக்க போகுது. ஒரு 2 வாரத்துக்கு முன்பதாய் ஆம்பூர்ல என்ன ஊழியத்திற்காக சகோதரி அழைச்சிருந்தாங்க. பிரதர் இங்க வாங்க, இங்க ஒரு பிரேயரை நான் ஆயத்தம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்னன்னா நான் இருக்கிற அந்த இடத்துல தான் இருந்தாங்க, அந்த அபுதாபில தான் அவங்க இருந்தாங்க. ஒரு சூழ்நிலையில, ஒரு கைவிடப்பட்ட சூழ்நிலை, ஒரு நாள் அவங்க என் வீட்டுக்கு வந்து பிரதர் கிட்ட ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. இப்போ வந்து ஜெபிக்கும் போது கை வச்சு ஜெபிக்கும் போது பட்டுன்னு கீழே வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஜெபம் பண்ணி மீண்டும் அவங்க எழுப்பி உட்காருமா அவங்க சொன்னாங்க, ஏதோ ஒரு ஆவி, ஏதோ ஒரு இருள் என்னை விட்டு விலகி போனது பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. என் உடம்பு என்னமோ லேசா இருக்கு, நான் லேசா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. அப்போ அவங்க அந்த இடத்துல இருந்து அவங்க சொந்த ஊருக்கு ஆம்பூருக்கு வந்து அவங்க அநேகருக்கு சுவிசேஷத்தை சொல்லி யாரெல்லாம் கஷ்டத்துல இருக்கிறாங்களோ அவங்கெல்லாம் வந்து என்னுடைய நம்பரை கொடுத்து இது மாதிரி கால் பண்ணி ஜெபம் பண்ண சொல்லுவாங்க. அப்படி நான் அந்த இடத்துல நான் அபுதாபியில் இருக்கும்போது ஒரு நாள் அந்த சிஸ்டர் கால் பண்ணாங்க, பிரதர் இது மாதிரி என்னுடைய அண்ணா இருக்காங்க, அவங்களால என்னென்ன ஒண்ணுமே பண்ண முடியல, எப்போ பார்த்தாலும் அழறாங்க, பயமா இருக்குன்றாங்க, நான் செத்துருவேன்னு சொல்றாங்க, கை காலம் நடுங்குது அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணணும் அவங்களுக்காக அப்படின்னு சொன்னாங்க. நான் சரி சிஸ்டர் எங்க இருக்கிறாங்க போன கொடுங்க, நான் அவங்களுக்காக ஜெபிக்கிறேன்னு சொல்லும்போது அவங்க என்ன பண்ணாங்க, சரி பிரதர் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் போய் அவங்ககிட்ட போனை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவங்க கிறிஸ்துவை அறியாதவர்கள், அவர்கள் இந்து குடும்பத்தை சார்ந்தவர்கள், பிற தெய்வத்தை வணங்குகிறவர்கள், இருப்பினும் அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை, யார்கிட்ட போன விடுதலை கிடைக்கும், யார்கிட்ட போன சுகம் கிடைக்கும். நான் என்ன சொல்றேன், ஒரு மதத்தின் அடிப்படையில தான் அவங்க கட்டப்பட்டிருக்கிறாங்க, ஒரு ஜாதியின் அடிப்படையில் தான் அவங்க கட்டப்பட்டிருக்கிறாங்க, தவிர முழுமையான நம்பிக்கை அவர்களுக்கு இல்லை. முழுமையான நம்பிக்கை இல்லை, ஏதோ ஒரு சூழ்நிலை, என்னுடைய அப்பா இருந்தாங்க, என்னுடைய அம்மா இருக்கிறாங்க, அதனால நானே இருக்கேன். ஆனா அப்படிப்பட்டவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஒரு நாள் அவங்க பேர் கூட எனக்கு தெரியாது, அவங்க முகத்தை கூட நான் பார்க்கல, அவங்க வந்து ஜபன் உடனே அவங்க என்ன பண்ணாங்க, ஐயா ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி, சரி நான் அவங்களுக்காக ஜெபிச்சேன். ஆண்டவர் ஜெபத்தில் அநேக காரியங்களை சொன்னார். ஜபம் பண்ணி முடிச்ச பிறகு அவங்க சொன்ன காரியம், ஐயா நீங்க சொன்னது எல்லாமே 100க்கு 100 உண்மை. அவங்கள நான் பார்த்ததில்லை, அவங்க பேர் தெரியாது, அவங்க யார் என்னன்னே தெரியாது, அதாவது எனக்கு தெரியாது. என்னை உண்டாக்கின, நம்ம எல்லாரையும் உண்டாக்கின கர்த்தருக்கு நாம் யார் என்பதை அவர் நன்றாய் அறிந்திருக்கிறார். நம் உள்ளந்திரியங்களை அவர் ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். நம் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி நான் ஜெபிக்கும் போது சொன்ன, நீங்க சொன்னது எல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ ஒரு அடுத்த நாள் அவங்க தங்கச்சிட்ட சொல்லியிருக்காங்க, இன்னைக்கு நான் ஃப்ரீயா இருக்கிறேன், ஏதோ ஒரு ஆவி, ஏதோ ஒரு கருப்பு உருவம், ஏதோ ஒரு பயம் என்னை விட்டு வெளியே போனதை நான் உணர்ந்தேன். அந்த பலவீனத்திற்காக, அந்த நடுக்கத்துக்காக, அந்த பயத்துக்காக அவங்க மந்திரவாதி கிட்ட போயிட்டு 40,000 செலவு பண்ணியிருக்காங்க. அந்த சிஸ்டர் சொல்றாங்க, ஐயா பிரதர் 40,000 செலவு பண்ணியும் அவங்களுக்கு என்ன இல்லை, இலவசமா அவரு அது தொடப்பட்டதுனால அந்த இடத்துல இருக்கிறவங்க ஆச்சரியம், இவர் எப்படி சுகமானாரு, இவர் எப்படி மாறிட்டாரு அப்படி எல்லாரும் கேட்க பிரதர் நீங்க எப்படி இந்த மாதிரி சுகமானீங்க, எப்படி நீங்க இந்த மாதிரி ஆனீங்க அப்படி அவரை பார்த்து எல்லாரும் கேட்க ஆரம்பிக்கும் போது அந்த சகோதரி, பிரதர் இந்த மாதிரி நீங்க வர மாதிரி இருந்தா இங்க ஒரு கூட்டத்தை நம்ம ஆயத்தப்படுத்தலாம்.
அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துக்கு நானும் என் மனைவி போயிடுவேன். நீங்க வேணா பாருங்க, எல்லாருமே அதாவது நம்ம நினைக்கிறோம் கிறிஸ்தவங்களை தான் கர்த்தர் அதிகமா நேசிப்பார். இல்லை, அப்படி இல்லவே இல்லை. நான் தான் சொல்றேனே, யாருக்கு நம்ம அதிகமா மதிப்பு கொடுப்போம்? பெரியவர்களுக்கும் பணம் உள்ளவர்களுக்கும். அப்படிதானே? இல்லை, ஏசு அப்படி கிடையாது. அது இல்லாதவர்களை இருக்கிறதை போல அழைக்கிறது. நான் சொல்றேன், சின்னவனை கர்த்தர் சின்னவன், நம்ம சின்னவன் பாக்குறோம், அவர் 1000 பார்க்கிறார். நம்ம பாக்குறோம் 4 பேர் 5 பேர் நம்ம பாக்குறோம். இல்ல, அவர் பலத்த ஜாதியா. அவருடைய பார்வையே வித்தியாசம், அவருடைய எண்ணமே வித்தியாசம். மனிதர் பார்க்கிற விதமா அவர் பார்க்கிறவர் அல்லவே அல்ல. நாம இப்படிதான் பார்ப்போம், ஏன்னா நம்ம மனுஷங்க. நாம இப்படிதான் பார்ப்போம். அவங்ககிட்ட என்ன இருக்கு, அவங்ககிட்ட பாக்கெட்ல என்ன இருக்கு, அவங்க குடும்பம் எப்படி இருக்கு, அவன் சூழ்நிலை எப்படி இருக்கு, என்ன வேலை செய்யற, என்ன, அப்படிதான் நம்ம பார்ப்போம். ஏன்னா நம்ம மனிதர்கள். கர்த்தர் அப்படி பார்க்கிறவர் அவர் இனத்தை கடந்தவர், மதத்தை கடந்தவர். அவர் அவருடைய அன்பு கடலை தனையானது. அவருடைய அன்பு கடலை விட ஆழமானது. அவருடைய அன்பு கடலை விட பெரிதானது, வானத்தை விட பெரிதானது. மனிதர்களை போல பார்க்கிறவர் அல்ல, மனிதர்களை போல அவர் சிந்திக்கிறவர் அல்ல. நீ யோசிக்கிற மாதிரி அவர் யோசித்தானா அவரும் மனுஷன் தான். அவர் யோசிக்கிற மாதிரி நம்ம யோசித்தா நம்மளும் நம்ம யோசிக்கிற போல அவர் இல்லவே இல்லை. அப்படி அந்த இடத்துக்கு நான் போகும்போது உண்மையாவே எனக்கு ஆச்சரியம். அவங்களாம் ஜபன்னா என்ன தெரியாது, ஏசுன்னா என்ன தெரியாது. ஆனா ஒரு நம்பிக்கை என்னன்னா, ஏசு கிட்ட போன சுகம், ஏசு கிட்ட போன விடுதலை கிடைக்கும். ஏன் நான் சொல்லவே இல்லை, வரவங்க எல்லாரும் அவங்ககிட்ட என்ன ஒரு பைபிள் மாதிரி இருக்கு எடுத்துட்டு வந்துட்டாங்க. அதே போல பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய பாட்டில் ஃபுல்லா எண்ணெய், இவ்வளோ பெரிய பாட்டில் எல்லாம் தேங்காய் எடுத்துட்டு வராங்க, தண்ணி எடுத்து. அவங்களுடைய விசுவாசம் பார்த்தீங்களா, எனக்கே ஆச்சரியம். அவங்க ஒவ்வொருத்தரும் இவ்வளோ பெரிய எண்ணெய் பாட்டில் எடுத்துன்னு வந்து முன்னாடி வச்சுன்னுக்கிறாங்க, தண்ணி பாட்டில் எடுத்து வந்து வச்சுன்னுக்கிறாங்க. ஜெபம் முடிச்சோடனே அதை திறந்து கொடுங்க, ஐயா இதுக்காக ஜெபம் பண்ணுங்க, ஐயா இதுக்காக ஜெபம் பண்ணுங்க. உண்மையாக சொல்கிறேன், அந்த 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 நிமிஷம் நம்ம எனக்கெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சுட்டா. இத்தனை வருஷம் நம்ம ஆண்டவரை ஏற்றி ஜெபம் பண்ணுகிறோம், இத்தனை வருஷம் நம்ம பரம்பரை கிறிஸ்துவன்னு வேற சொல்றோம். எங்க தாத்தா கிறிஸ்துவங்க, எங்க பாட்டி கிறிஸ்துவங்க, எங்க அப்பா, அதுக்கப்புறம் இன்னும் இப்படி நம்ம பரம்பரையா கிறிஸ்துவா இருந்தும் நமக்கு இப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் இருந்ததே. ஆனா ஆண்டவர் சொன்னார், அற்ப விசுவாசிகளை எத்தனை நாள் அவங்க இடத்துல பொறுமையா ஆண்டவர் கூட தான் இருந்தாங்க. ஆண்டவர் செய்த அற்புதத்தை பார்த்துட்டு தான் இருந்தாங்க. ஆண்டவர் 5 அப்பம் 2 மீன் 5000 பேருக்கு பகிர்ந்து கொடுத்ததை அந்த சீஷர்கள் பார்த்துக்கிட்டு தான் இருந்தாங்க. ஆனா புயல்னு வரும்போது, கடல்னு வரும்போது, அலைன்னு வரும்போது அவங்க என்ன பண்ணாங்க, பயந்துட்டாங்க. செத்து போயிடணும், நான் முழுகி போயிடுவனோன்னு சொல்லி பயந்துட்டாங்க. அதனாலதான் கர்த்தர் சொன்ன, அற்ப விசுவாசிகளே எது வரைக்கும் நான் போயிருக்கேன். அந்த ஜனங்கள் உண்மையா சொல்றேன், அவ்வளவு ஆச்சரியமா இருந்தது. அதாவது நம்ம என்ன, ஒரு பெரிய ஸ்டேஜ் போட்டு ஃபுல்லா லைட் செட்டு போட்டுட்டு அந்த இடத்துல போய் நின்று இயேசுன்னு கூப்பிட்டாதான் வருவார். அந்த இடத்துல தான் பிரச்சனை இல்லவே இல்லை. ஒரு சின்ன இடத்துல கூடி ஜெபிக்கும் போது அந்த ஜனங்களாம் வந்து உட்காந்து அதெல்லாம் ரொம்ப பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. என் மனைவி சொன்னாங்க, அவங்க என்னமோ அவங்களாம் பார்க்கும்போது ஒரு வாரம் அவங்கெல்லாம் பார்க்கும்போது நம்ம அறியாமலே என்னோட கண்கள் எல்லாம் கலைஞர். அப்படி வரும்போது அதாவது நீங்களாம் ஆசீர்வாதமா இருக்கீங்க, ஆனா அந்த ஜனங்க ஆசீர்வாதமா இல்லை. ஆனா ஆண்டவர் மேல நம்பிக்கையோட வந்துருவாங்க. நான் என்ன சொல்றேன், இன்னைக்கு நீங்க எழுதி வச்சுக்கோங்க, நீங்க உங்களை விட மேல இருக்கிறவங்களை பார்த்து ஐயோ நான் ஏன் அப்படி இல்லைன்னு நினைக்கிறீங்க. இல்லை, உங்களுக்கு கீழே இருக்கவங்க நினைச்சு பாருங்க, ஐயோ நான் இப்படியாச்சும் இருக்கிறது நன்றி சொல்றேன். ஐயோ நீங்களாம் பிள்ளைகளோட வந்து உட்காரு. ஒரு சகோதரி வந்தாங்க, ஜெபம் பண்ண எல்லாருக்கும் ஜெபம். அந்த சகோதரி வந்தாங்க, யாரு என்னன்னு தெரியாது, ஜெபிச்சு உடனே கை மேல அவங்க தலைமையில கை ஜெயிக்கும் போது கற்று சொன்னார், குழந்தை பாக்கியத்தை நான் தருவேன். யாருன்னே தெரியல, அவங்க இது வரைக்கும் என்கிட்ட சொல்லவும் இல்லை. அவங்க ஜெபிக்கும் போது கற்று சொன்னாங்க, குழந்தை பாக்கியத்தை நான் தருவேன். அதுக்கு ஜெபம் பண்ணி முடிச்சு அவங்க கிட்ட கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, பிரதர் நீங்க சொன்னது உண்மை, எனக்கு 10 வருஷமா குழந்தை, 10 வருஷமா. அவங்களாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவங்க வீட்டுக்கெல்லாம் போய் ஜெபிச்சுட்டு கிட்டத்தட்ட 11 மணி நாங்கள் படுக்க போகும்போது அவ்வளவு ஒரு வாரம் நிறைந்த ஒரு ஊழியத்தை அன்னைக்கு செய்ய முடியாது. கற்றுக்கு இருந்துச்சு. ஒரு சகோதரி ஓடி வந்து, என் கணவன் என்னுடைய பிள்ளைகள் ஒன்றா இல்லை, பிரிஞ்சிருக்கிறாங்க. நீங்களாம் உண்மையாக ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம், கணவன் மனைவியோடு ஆலயத்துக்கு வரீங்க. கணவன் மனைவி ஒரே வீட்டில் தான், ஆனால் பிரிஞ்சு இருக்கிறாங்க.
ஒரே வீட்டில் தான் இருக்கிறாங்க, ஆனா பேசாம இருக்கிறாங்க. எத்தனை நாட்கள் வாழ போறோம் தெரியவே தெரியாது. வாழ்கிற நாட்கள் கொஞ்ச காலம். கொஞ்ச காலத்துல அன்பா இருந்து, சமாதானமா இருந்து, ஒற்றுமையா இருந்து, சிநேகமா இருந்து வாழ்ந்து மதிப்பதான் கர்த்தருக்கு அந்த சகாதமா சொல்றேன். ஒண்ணுமே வேணாம், புறமா. அதாவது அதை சொல்றேன் நான் வந்து அவங்களாம் ஆண்டவரை ஏற்றுக்கணும்னு ஒரு மனசுக்குள்ள ஆசை இருக்கு. அவங்களை எது தடுக்கிற அந்த ஜாதி அடிப்படையில் அவங்க தடுக்கப்படுறாங்க. ஒரு அம்மா சொல்றாங்க, ஒரு அம்மா வந்து அவங்க வந்து முயலையா, அந்த அம்மா வந்து எண்ணெய் பாட்டிலோட முட்டி போடுறாங்க. அந்த மாதிரி சொல்றாங்க, ஐயா மகனுக்காக ஜெபம் பண்ணுங்க. திருமணம் ஆகலை, ஆனா திருமணம் ஆன சகோதரியோட அவரு குடும்பம் நடத்துறாரு. நான் வாழ்ந்தா அவங்க கூட தான் வாழ்வேன். ஆனா அந்த சகோதரிக்கு கணவர் இருக்கிறார், இருந்தும் இந்த இவன் பையன் தானே அவரு கூட தான் நான் கட்டுகிறேன். இந்த வருஷத்துக்குள்ள உங்க மகனுக்கு திருமணம் தான். அந்த அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம். ஒவ்வொரு வீட்டுக்கு கேறி அவங்க வீட்டு பிரச்சனை கேட்கும் போது தான் நம்ம எவ்வளோ ஆசீர்வாதமா இருக்கிறோன்னு நமக்கு தெரியும். அப்பதான் நம்ம எவ்வளவு ஆசீர்வதிக்க. நான் இன்னைக்கு இந்த இடத்துல இருந்து சொல்லுகிறது எதுவுமே பொய் அல்லவே அல்ல, உண்மை. நீங்க என்ன கூட வந்து பாருங்க, அப்பதான் உங்களுக்கு தெரியும் இந்த வாழ்க்கை ஏன் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை, ஏன் இப்படிப்பட்ட ஒரு மனைவி, ஏன் இப்படிப்பட்ட பிள்ளைங்க, ஏன் இப்படிப்பட்ட ஒரு குடும்பம் சலிச்சுக்கிறோம்ல. அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, ஐயோ பொண்ணு போல கண்மணி போல ஒரு கணவர் கொடுத்திருக்காரு, செல்லும் போல ஒரு மனைவி பிள்ளைகளை கொடுத்திருக்க மாதிரி நம்ம துதிக்க தோன்றும். இப்படிப்பட்ட இடத்துக்கு போனீங்கன்னா உண்மையாவே உங்களை அறியாமலே கர்த்தரை துதிக்க ஆரம்பிப்பீர்கள். நீங்க எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம் என்பதை அப்போது புரிந்து கொள்வீர்கள். ஒடுக்கப்பட்ட ஜனங்கள் மத்தியில, நசுக்கப்பட்ட ஜனங்கள் மத்தியில, கைவிடப்பட்ட ஜனங்கள் மத்தியில கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய கர்த்தர் உதவி செய்த கிறிஸ்துவ. அதாவது இன்னைக்கு என்னன்னா, கிறிஸ்துவங்க கிட்டதான் அநேக பேர் ஊழியம் செய்யறாங்க. அந்த இடத்துலதான் ஊழியம் செய்து அபிஷேகம் அப்படின்னு இல்லை. கர்த்தரை அறியாத இடத்துல சென்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லும் போது அவங்கள அந்த அவசரம் இது வரைக்கும் இந்த ஊர்ல சர்ச்சையே இல்லை. இந்த ஜனங்கள்லாம் சர்ச்சைக்கு போகாத ஜனங்க. ஆனா அன்றைக்கு உண்மையாவே சொல்றேன், அந்த இடத்துல ஜபிக்கும் போது உங்க கண்ணெல்லாம் தாரத்தாரியா கண்ணீர் விட்டாங்க. என்னை விடுவிக்க யார் உண்டு, என்னை ரட்சிக்க யார் உண்டு, எனக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்க யார் உண்டு. அவங்க சொல்றாங்க, ஐயா கர்த்தர் எனக்கு குழந்தை கொடுத்துட்டாருன்னா நான் கர்த்தருக்காக எதாகல நான் செய்வேன், எதாகல நான் செய்வேன். கர்த்தருக்காக வாழ்வதுதான் கர்த்தருக்கு பிரியம். கர்த்தருக்கு காரியம். நான் என்ன சொல்றேன், கர்த்தர் பணத்துல பிரியப்படுகிறார் அல்ல. நாம கொடுத்து அவர் வாழல, அவர் கொடுத்ததான் நம்ம வாழணும். அவர் கொடுத்ததான் அவர் வாழல. நாம கொடுத்து அவர் வாழவே இல்லை, நம்ம கொடுத்த அவர் வாழவே இல்லை. அவர் கொடுத்த ஜீவன்ல தான் நம்ம வாழணும். அவர் கொடுத்த சம்பாதித்ததுதான் நம்ம இன்னைக்கு ஆசீர்வாதமா இருக்கிறோம். அவர் கொடுத்த பிள்ளைகளினால்தான் இன்னைக்கு நம்ம ஆசீர்வாதமா இருக்கிறோம். மலடி என்ன அந்த லிஸ்டியில இருந்து கர்த்தர் நீக்கிட்டாரு. மலடின்னு யாரும் சொல்லாத அளவுக்கு கர்த்தரை கனப்படுத்தி இருக்கிறாரு. அந்த ஜனங்கள்லாம் பார்க்கும்போது நம்ம எந்த அளவுக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட 10 வருஷம் குழந்தை எவ்வளவு நிந்தையே அந்த சகோதரி சுமந்து இருப்பாங்க, அந்த குடும்பம் சுமந்து இருக்கும். வெளியே வேணா சிரிச்ச முகத்தா இருக்கலாம், ஆனா 10 வருஷத்துல ஒவ்வொரு நாளும் அவங்க எப்படி தண்டனைகளை அனுபவிச்சிருப்பாங்க. எத்தனை பேரால அவங்க வந்து புறக்கணிக்கப்பட்டிருப்பாங்க. ஒரு நல்ல காரியத்துக்கு கூட்டு இருப்பாங்களா, ஒரு பர்த்டே பார்ட்டி கூட்டு இருப்பாங்களா, ஒரு வீடு திறப்பிழா கூட்டு, எதிலுமே அவங்கள வந்து இன்குடு பண்ணவே மாட்டாங்க. ஏன்னா அவங்க ஆசீர்வதிக்கப்படாத ஜனங்கன்னு சொல்லிட்டு ஒரு கூட்ட ஜனங்க புறக்கணிச்சிருக்காங்க. 10 வருஷத்தை துன்பத்தை அனுபவித்த அந்த சகோதரி வாழ்க்கையில கர்த்தர் அற்புதங்களை செய்வேன் என்று சொன்னார். அந்த சகோதரி ஒரு பிராமணர் குடும்பத்தை சார்ந்தது. அந்த சகோதரிக்கு ஜெபம் பண்ணும்போது அந்த சகோதரி அவங்க அப்பா அம்மாவுக்கு சொல்லி, அவங்க தம்பிக்கு சொல்லி, அவங்க தம்பி எனக்கு கால் பண்ணி, ஐயா பிரதர் எனக்காக ஜெபம் பண்ணுங்க, எனக்கு திருமணம் ஆகணும். அவங்களதான் ரட்சிக்கப்பட்டு அந்த சமூகத்துல ஓடி வரணும். அதுதான் என்னுடைய ஆசை. ஜாதி இன மொழி எல்லாவற்றையும் கடந்தவர் இயேசு. அல்லேலூயா. எல்லாரையும் ஒரே விதமா நேசிக்கிறவர். சின்னவனா இருந்தாலும் சரி, பெரியவனா இருந்தாலும் சரி, கர்த்தர் எல்லாரிடத்துல ஒரே விதமான அன்பை காட்டுகிற தெய்வம். அவரை போல அன்புள்ளவர்கள் ஈக்குவலான அன்பை இயேசு கிட்ட மட்டும்தான் பார்க்க முடியும். அல்லேலூயா. இயேசு கிட்ட மட்டும்தான் உண்மையான அன்பை பார்க்க முடியும். கர்த்தர் அவர்களை எல்லாம் ஆசீர்வதிக்கணும். உங்களையும் கர்த்தர் கட்டாயம் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. சின்னவனை 1000 மாற்ற போகிறார், சிறியவனை பலத்த ஜாதியாய் மாற்ற போகிறார். ஏற்ற காலத்தில் இதை கர்த்தர் தீவிரமாய் நடப்பிக்க போகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. உங்கள் முன்பதாய் வந்து நின்று பிரசங்கம் பண்ணுவதற்கு நான் தகுதி அல்ல.
ஒரு கிருபையினை தகுதியாய் மாற்றினர். இன்னைக்கு நான் ஜீவனோடு இருக்கிறேன்னா அது கர்த்தருக்கு கொடுத்த ஒரு கிருபை. நான் தான் சொல்றேன், நான் வாழ்வதற்கு தகுதியானவன் அல்ல, நான் பிறப்பதற்கு தகுதியானவன் அல்ல, நான் ஜீவனோடு இருப்பதற்கு நான் அவ்வளவு வளர்ச்சி இல்லவே இல்லை. எங்க அம்மாவை கேட்டா சொல்லுவாங்க என்னுடைய வாழ்க்கை வரலாம். நான் இன்றைக்கு கர்த்தனை ஆசீர்வதித்து நிலைப்படுத்தி இருக்கிறேன். அவருடைய ரத்தம், அவருடைய ஜீவன் எனக்குள்ள இருக்கிறதுனால அல்லேலூயா. கட்டாயம் நிச்சயம் ஆசீர்வதிப்பார். அடுத்ததாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 115:13 வசனம். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். சிறியோரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். யாரெல்லாம் கர்த்தருக்கு பயப்படுறாங்களோ, அது பெரியவங்களா இருந்தாலும் சரி பிரதர், அது சின்னவங்களா இருந்தாலும் கர்த்தர் கட்டாயம் அவர்களை ஆசீர்வதிக்கிற ஒரு தெய்வம். அவர் ஆசீர்வதிக்க தரம் பார்க்கிறவர் அல்ல, அவர் ஆசீர்வதிக்கணும்னா நிறம் பார்க்கிறவர் அல்ல, அவர் ஆசீர்வதிக்கணும் வீடு நிலத்தை பார்த்து ஆசீர்வதிக்கிறவர் அல்ல. உனக்கு எவ்வளவு சொத்து இருக்கு, உனக்கு எவ்வளவு ப்ராப்பர்ட்டி இருக்கு, நீ எவ்வளவு படிச்சிருக்க, இல்ல நீ எவ்வளவு பணம் வச்சிருக்க, இல்ல நீ எவ்வளவு உங்ககிட்ட எவ்வளவு பேங்க் பேலன்ஸ் இருக்கு அப்படி பார்த்து ஆசீர்வதிக்கிறவர் அல்ல. அவர் எப்படி ஆசீர்வதிக்கிறார்னா, அவர் இயேசுன்னு சொல்லி அவருக்கு பயந்து அவருக்கு மரியாதை கொடுக்கும் போது, அவருக்கு கனத்தை கொடுக்கும் போது அவர் கட்டாயம் ஆசீர்வதிக்கிற ஒரு தெய்வம். அல்லேலூயா. அவருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரும் கர்த்தர் நிச்சயம் ஆசீர்வதிப்பார். சின்னவனா இருந்த தாவீதை, ஆடு மேய்த்து கொண்டு அற்பமா இருந்த தாவீதை கர்த்தர் ஆசீர்வதித்து ராஜாவாய் மாற்றினார் என்று சொன்னால் நம்மை கர்த்தர் நிச்சயம் ஆசீர்வதித்து உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். 1 சாமுவேல் 17:14. தாவீது எல்லாருக்கும் இளையவன். மூத்தவர்களாகிய அந்த 3 பேரும் சவுலோடு கூட போயிருந்தார்கள். ஆமென், அல்லேலூயா. தாவீது எல்லாரையும் காட்டிலும் என்னவா இருந்தானா? இளையவனா இருந்தான். யாரு சின்னவன்? அந்த குடும்பத்துல யாரு சின்னவன் பார்த்தோம்னா, ஈசாய் குடும்பத்துல யாரு சின்னவனா? தாவீது தான். தாவீது ரொம்ப சின்னவனா இருந்தான். அந்த வீட்டுல கடைசி ஆள் யாருன்னா சாமுவேல். கர்த்தர் சாமுவேல் கிட்ட சொல்லி தாவீதை அபிஷேகம் பண்ணுன்னு சொல்லும் போது அவங்க அப்பாவால தாவீதை பேர் சொல்லி அழைக்க கூட என்ன இல்ல, ஒரு அட்ரஸ் இல்ல தாவீதுக்கு. தாவீதுக்கு ஒரு அட்ரஸே இல்ல. சாமுவேல் கிட்ட சொல்றாரு கர்த்தர், நீ போய் தாவீதை அபிஷேகம் பண்ணு. அபிஷேகம் பண்ணுன்னு சொல்லும் போது, ஈசாய் கிட்ட சொல்லும் போது எல்லா பிள்ளைங்களும் வராங்க. ஆனா யாரால வர முடியல? தாவீதால வர முடியல. அவங்க அப்பாவால கூட தாவீது இருக்கிறான்னு கூட சொல்ல முடியாத ஒரு தகுதியற்ற நிலைமையில ஆடு மேய்த்து கொண்டிருந்த தாவீதை கர்த்தர் அடையாளப்படுத்தினார். அல்லேலூயா. அவங்க அப்பா மறந்துட்டார். அவங்க அப்பா தாவீதை சொல்ல மறந்துட்டாரு. ஏன் இன்னும் பிள்ளைகள் உண்டா அப்படின்னு சொல்லும் போது அவங்க அப்பா சொன்னாரு, இன்னும் இருக்கான், அவன் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கான். அவனுக்கு என்ன அடையாளம்? தாவீதுக்கு இருக்கிற ஒரே விட அடையாளம் இன்னைக்கு நம்ம என்ன கூட ஆடு மேய்க்கிற தாவீது ஆடு மேய்ச்சி கொண்டு இருக்கிறான். அப்ப கொத்த சொன்னான், அவனை வர சொல்லு. யார? அவனை வர சொல்லு. தாவீது வரும் வரைக்கும் சாமுவேல் பந்தியில இருக்கவே இல்லை. நான் சொல்றேன் பிரதர் சிஸ்டர், நீங்க வரும் வரைக்கும் சாப்பிடாம கர்த்தர் இருக்க பண்ணுவான். நீங்கள் வரும் வரைக்கும் கர்த்தர் உங்களுக்காய் பந்தியை ஆயத்தப்படுத்தி வைத்திருப்பார். சத்துருவுக்கு முன்பதாய் உங்கள் தலை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுவார். சத்துருவுக்கு முன்பதாய் உங்களுக்கு ஒரு பந்தியை கர்த்தர் ஆயத்தப்படுத்துவார். அதான் தாவீது சொல்கிறார், சத்துருவுக்கு முன்பதாய் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தினார். தாவீது வர வரைக்கும் சாமுவேல் சாப்பிடாம இருந்தான். நீங்க முக்கியமானவர்களாய் கர்த்தர் மாற்றுவார். ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறான்னு சொல்லி தன் தகப்பனால் அற்பமா எண்ணப்பட்ட தாவீதை கர்த்தர் முக்கியமானவனாய் மாற்றி அரசனாய் அபிஷேகம் பண்ணினார். அந்த இதுல பாத்தீங்கன்னா 42 1 சாமுவேல் 17:42 படிச்சீங்கன்னா தெரியும். 1 சாமுவேல் 17:42. பெலிஸ்தியன் சுற்றி பார்த்து தாவீதை கண்டு அவன் இளைஞனும் சௌந்தரிய ரூபமான சிவந்த மேனியுள்ளவனுமாய் இருந்தபடியினால் அவனை அசட்டை பண்ணினான். தன் தகப்பனால் அசட்டை பண்ணினான். பராக்கிரமசாலி பெலிஸ்தனாகிய கோலியாத்து கூட யார் அசட்டை பண்ணினா? தாவீது அசட்டை பண்ணினான்.
இவனால என்னை எப்படி சாகடிக்க முடியும், இவனால என்னை எப்படி மேற்கொள்ள முடியும்னு சொல்லி தாவீதை அசட்டை பண்ணினார். அசட்டை பண்ண தாவீதை கர்த்தர் ஒரு கவன் கல்லை கொண்டு தானியேலை முறியடிக்க வல்லவராய் இருந்தார். அந்த பெலிஸ்தர் விழுந்து போனான், கோலியாத்து விழுந்து போனான். அப்படிப்பட்ட சிறியவனை கர்த்தர் 1000 மாற்றினார் என்று சொன்னார். இந்த சிறு கூட்டத்தை கர்த்தர் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். சிறியவனை எளியவனை கொப்பிலிருந்து உயர்த்துகிற கர்த்தர், சிறியவனை புழுதிலிருந்து உயர்த்துகிற கர்த்தர், ராஜாக்களோடு பிரபுக்களோடு அமர பண்ணுகிற கர்த்தர் உண்மையானவர். இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரியே, என் அன்பு சகோதரனே, உங்க வாழ்க்கையில கூட கர்த்தர் அற்புதங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். எழுந்து ஒரு நிமிடம் எழுந்து நிற்போம். கர்த்தர் நிச்சயம் 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 ஆசீர்வதிக்க அவர் ஆயத்தமா இருக்கிறார். அவர் ஆசீர்வதிக்க தயபெருத்தவரா இருக்கிறார். அவர் ஆசீர்வதிக்க ஓ ரிகா பாபா ரியந்தோ சந்தவாலரா ஓ ரிகா பாபா பாபா ரியாங்கலபா. அப்பா சொல்லுங்க, அப்பா நான் சின்னவனா இருக்கிறப்பா, என்ன 1000 மாத்துங்க ஏசப்பான்னு சொல்லுங்க. ஏசப்பா நான் சிறியவனா இருக்கிறப்பா, நான் பலத்த ஜாதியா மாத்துங்க, மாத்துங்க ஏசப்பா. ஏசப்பா நாமத்தினாலே கோடி கோடி ஜெபிக்கிறோம் ஐயா. அப்பா ஏசப்பா நாமத்தினாலே கோடி கோடி ஜெபிக்கிறோம் ஐயா. திருக்கூட்டமா ஜெபிக்கிறோம் ஐயா, திருக்கூட்டமா என்னை மாற்றும் இயேசுவே. பயப்படாதப்பா.
சிறு பூச்சியே, பயப்படாத. பயப்படாத. உனக்கு நான் துணை நிற்கிறேன். நான் சிறு கூட்டமா இருக்கிறேன். இல்ல நான் சிறு பூச்சியா இருக்கிறேன். என்ன நசிக்கிடுவாங்களோ, இல்ல என்ன தூக்கி எரிஞ்சிடுவாங்களோ, பயப்படாத. நான் உனக்கு துணை நிற்கிறேன். நான் உனக்கு கேடகம், அழைத்து ஜாலும். ஆமா, கர்த்தர் உங்களுக்கு பராக்கிரமசாலியா இருக்க போகிறான். கர்த்தர் உங்களுக்கு துணையா இருக்க போகிறான். கேடகமா இருக்க போகிறான். ஐஸ்வேமக்கு நன்றி. அந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொட்டி இருதயத்தில உணர்வுள்ளவர்களாய் கர்த்தர் மாற்றி இருக்கிறார். இருதயங்கள் தொடப்பட்டுச்சு பிரதர், இருதயம் தொடப்பட்டு இருக்கு சிஸ்டர். நான் விசுவாசிக்கிறேன் உங்கள் இருதயத்தில் இருக்கிற காயங்கள் எல்லாம் கர்த்தர் ஆற்றுகிறார். உங்கள் இருதயத்தின் காயங்களை கர்த்தர் ஆற்றுகிறார். கண்ணீரை கர்த்தர் துடைக்கிறார். இயேசுவேமக்கு நன்றி. ஒவ்வொரு தொட்டு சுகமாக்கிறதுக்காக நன்றி. வருகிற நாட்கள் உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை பார்ப்பீங்க. ஜெப வாழ்க்கை ஒரு மாற்றம், ஆண்டவரை நெருங்குகிற வாழ்க்கையில ஒரு மாற்றம், கர்த்தரை தேடுகிற மாற்றம் வரப்போகிறது. உங்க வீடே மாறப்போகிறது. உங்க வீடு மாறப்போகிறது. உங்க வீடு மாறப்போகிறது. கர்த்தர் நிச்சயம் ஆசீர்வதிக்கிறார். நிச்சயம் ஆசீர்வதிக்கிறார். இருளான வாழ்க்கை வெளிச்சமா மாறுது. இருளான வெளிச்சமா மாறுது. வீடு முழுக்க லைட் போட்டாலும் என்னமோ நான் இருட்டில் இருக்கிற மாதிரி இருக்கேன். இப்படி ஒரு ஃபீலிங். கர்த்தரை மாற்றுகிறான். அந்த இருளை வெளிச்சமாய் மாற்றுகிறான். இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்களே. கர்த்தர் உங்களை வெளிச்சமாய் மாற்றுகிறான். தொடர்ந்து ஆசீர்வதிங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வாதத்தோடு அனுப்பும். பெருமையா வந்திருக்கிறாங்கப்பா. நிரப்புங்க, ஒவ்வொரு நிரப்புங்க. இயேசு மூலமா ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமென்.